நீ மிகவும் சோர்ந்திருக்கிறாய் அல்லவா? உன் பசியார ஆகாரம் கிடைத்ததா, இல்லை ஓய்வின்றி ஓடுகிறாயா? எதுவாயினும் அமைதியாக நீரை அருந்துவாயாக. உன் பசியை ஆற்ற தீவனமும் உள்ளது. நீ அருந்துவது மிதிலையின் நீர், தேன் சுவை கொண்ட நீர். நிலத்தில் தாவரங்கள் வேர்விட்டு வளர ஆதாரமாகும் நீர். எக்காரியம் செய்தீர்கள்? அஸ்வமேத யாகத்தின் அஸ்வத்தை தடுத்தீர்கள். என்ன துணிவிருக்க வேண்டும்? அந்த அஸ்வத்தை தடுப்பதால் விளையும் விளைவை அறிவீர்களா? அந்த கொடியில் அயோத்தி ராஜ்ய சின்னம் தென்படவில்லையா? தாம் ராஜ்ய சின்னத்தை காண்கிறீர்கள், ஆனால் என் விழிக்கு புலப்பட்டது அஸ்வம் ஒன்றே. இந்த அஸ்வம் பல தினங்களாக பல ராஜ்யங்களை கடந்து வந்து சோர்வடைந்து விட்டது. இதற்கு ஓய்வு தேவை. என்னுடன் வாருங்கள். எங்கே? என்னுடைய தந்தை தம் அனைவரையும் வரவேற்க ஆயத்த பணிகளை செய்திருக்கிறார். தந்தையா? யார் தம்முடைய தந்தை? மிதிலையின் அரசர் ராஜரிஷி ஜனகர். தாம் அரசர் ஜனகரின் புதல்வியா? சீத்தை, ஜனக மகாராஜரின் முதற் புதல்வி நானே ஆவேன். மன்னிக்க வேண்டுகிறேன், தம்மை இதுவரை கண்டதில்லை. மிதிலைக்கு தம்மை வரவேற்கின்றேன். ஆனந்தம் கொண்டேன். அஸ்வம் செல்லும் வழியை தடுத்து விவேக வார்த்தை கூறுவது விதேகத்தின் புதல்வியாகவே இருக்க வேண்டும். ஜனக மகாராஜரின் வரவேற்பை ஏற்பது ஆனந்தம் மட்டுமல்ல, பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். ஏன் பிறகு தாமதம்? வாருங்கள், அரசர் தம்மை வரவேற்க ஆவல் கொண்டிருக்கிறார். நல்லது. நலம்